பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்தணும். பாகிஸ்தானோட இனிமேல் உலக நாடுகள் எந்த தொடரும் வைத்துக்கூடக்கூடாது. பாகிஸ்தானோட விளையாடவே கூடாது. அதான் என்னுடைய கருத்து. முடைக்கிறணும். இப்போ அமெரிக்காலாம் கூட கண்டனம் பண்ணியிருக்கு, எல்லா நாடுகளும் கண்டனம் பண்ணியிருக்கு. கண்டனத்தோடு மட்டும் இல்லை, இதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட நாடான சைனா தான் காரணம். சைனா வந்து ரகசியமான முறையில் எல்லாம் கொடுத்து விட்டோம். இங்கே கம்யூனிஸ்டக்காரங்க ஊனுக்குறாங்க, சைனாக்காரன் தான் இவ்வளவுக்கும் காரணம். முருகர் பக்தர் மாநாடு கோலாகலமாக இந்த வக்போ இதை எதுக்குறாங்க. இப்போ முஸ்லீம்காக எல்லாம் செய்கிறதுலாம் அங்கே அதுக்கு ஒரு பயிரும் இப்போ இந்த வக்பு இதை கொண்டாந்தாங்களா, அந்த சட்டத்துக்கு எல்லாம் எதுக்குறாங்களே எல்லா கட்சியும். இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க, நம்ம மக்கள் அப்புறம் கொண்டது யார்? பாகிஸ்தான்காரன் தானே கொண்டான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஆக மத கலவரத்தை உண்டாக்குறது அப்புறம் பாகிஸ்தான் தான். மத கலவரத்தில் பூமியாக இருக்கிறது அப்புறம் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் தான் எல்லாத்துக்கும் பல்கலைக்கழகமாக இருக்கும். மத தீவிரவாதிகளை தோற்றுவிக்கிற இடம் வந்து பாகிஸ்தான். தூண்டி விடுற இடம் கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிஸ்ட்டை மக்களை அழிக்குது. நம்ம நாடு பாரத நாடு, எல்லோரும் நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், வாழ வைக்கிறது நம்ம பாரத நாடு. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அந்த முருக மாநாடு நடக்க போகுது. புத்தூளை கேட்டு தொடங்கி வச்சிருக்கீங்க. வட மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வர்றாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன? தொடர்ந்து இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை வந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கையுமா தான் இருக்காங்க. ஆன்மீகம் அந்த நாட்டமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. செல்ஃபோன் கையில் இருந்தாலும் நல்ல கருத்துக்கள் இருக்கிறத படிச்சுக்கிடுவேன். நல்ல கருத்துக்களே காணும். இன்றைக்கி பூரா கொலை, வெட்டு, குத்து இதை தான் சினிமாவில் காட்டுறாங்க. இந்த நடிகர்கள்லாம் அப்படி தானே நடந்துக்கிறாங்க. அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் தானே கப்பலோட்டிய தமிழன் நடித்தார், வீரபாண்டிய கட்டபொம்மன் நடித்தார், சாக்ரட்டிஸாக நடித்தார். அது மாதிரி தேசிய நான் கூட நேற்று கப்பலோட்டிய தமிழன் தொடக்கி வச்சுருக்கேன். புதுசாக அந்த கப்பலோட்டிய தமிழ்னு ஒரு படம், இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒரு படம் இப்போ தொடக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியல. இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே குழந்தான். இது வருந்தத்தக்கது. தேவாரம் திருவாசகம்லாம் என்னன்னு கேட்குறாங்க இன்றைக்கி இளைஞர்கள். நாங்கள் இங்கே பாடசாலையை வச்சுருக்கோம், வர்றாங்க. ஒரு 10 பேர் வந்து படிக்கிறாங்க. இன்றைய தலைமுறையில் சினிமா மாயில் சிக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்கு அப்புறம் அரசியலுக்கு வர்றாங்க. இப்போ நடிகர் விஜய் நேற்று நீங்கள் டிவியில் இருந்து சைடில் பார்த்துருக்கீங்க. அவரை பற்றி நான் ஒன்றும் பேசலை. கூட்டம் பயங்கரமாக போயிட்டு தள்ளுமுள்ள ஆகிக்கிட்டு இருக்கு. மாணவ சமுதாயம் இப்படியே போய்கிட்டே இருக்கு. அவரை பற்றி நான் ஒன்றும் பேச விருப்பம் இல்லை. இப்போ மருத்துவ முகாம் நடத்துறீங்க, இருந்துட்டு போகுது, அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சன்னிதானத்தில் தேவாரம் திருவாசகம் இவங்களுக்குலாம் வந்து விருதுகள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். வரும் காலங்களில் இது எப்படி நம்மளுக்கு இது தொடர்ந்து இந்த ஆண்டு கூட இவருக்காக கொடுக்குறேன். காரைக்குடி அருணாசலத்துக்கு அவருடைய நினைவை போற்று விதமாக நம்ம தென்பகுதியில் பெரிய சிறப்பான இந்த வாழ்ந்து நாதஸ்வர சக்கரவர்த்தியாக தந்தவர் நம்முடைய காரைக்குடி அருணாசலம் நினைவு. அவருடைய 100வது பிறந்தநாள் விழா வருகிறது. அதனை போற்றும் விதமாக, அவர்களை பாராட்டும் விதமாக ஒரு கலையில் பெரிய பொக்கிஷம் அவர். அதுக்கு முன்னால் ஒரு படம் கொஞ்சம் ஜலங்கைன்னு ஒரு படம், அது ரொம்ப ஃபேமஸான படம். அதில் சிங்காரவேணி தீதோன்னு ஒரு பாட்டு, அது அருமையான பாட்டு. நான் படிக்கும்போது சின்ன வயசில் அந்த பாட்டெலாம் கேட்டேன். அவருக்காக இந்த ஆண்டு ஒரு விருது வச்சுருக்கேன். அது நல்ல தலை சிறந்த நாதஸ்வர ஆளுக்கு அந்த விருதை கொடுக்குறேன். சித்திரை திருவிழா நெருங்கிக்கிட்டு இருக்கு. அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலோட 29ஆம் தேதி கொடியேற்றணும். எப்படி பக்தர்கள் எந்த பக்கம் வருவாங்க, எப்படி பண்ணணும்? எல்லா பக்தர்களும் வராங்க. நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் பார்த்துக்கிடுவார். சரி, அதெல்லாம் சிறப்பாச்சு. நன்றி. நம்ம பாரத பிரதமர் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்துக்கிறார். எத்தனையோ தடவை வந்து அவங்க இருக்கும் பொழுதுலாம், முந்தைய ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அட்டாக் பண்ணி பழைய இடங்களும் ஜவஹர்லால் நேரு காலத்தில் நிறைய இடங்களை நம்ம இழந்திருக்கோம். இப்போ சரியான பதிலடி கொடுக்க போகிறார். பாகிஸ்தான் இருக்கோ இல்லையோ, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் எல்லா நாடுகளும் செய்கிறேன், கண்டனம் பண்ணியிருக்கேன். எல்லா நாடுகளும் வந்து பாரத பிரதமர் பின்னால் தான் இருக்குது. ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்தால் பத்தாது, வல்லவனாக இருக்கணும். அதில் நம்ம பாரத பிரதமர் நம்பர் 1ல் இருக்கார். உலகம் முழுக்க அவரை பாராட்டணும். உலகம் முழுக்க அவர் போகிற இடம்லாம் அவருக்கு பாராட்டு கிடைச்சிது. அவருக்கு விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. சமீபத்தில் இலங்கையில் கூட விருது கொடுத்தார். இவர் இலங்கைக்கு வர்றாருன்னு சொன்னவொடனே மீனவர்களையும் விடுதலை பண்ணிட்டான், படகுகளையெல்லாம் விடுதலை பண்ணிட்டான். எல்லா நாடுகளும் அவர் புரிஞ்சுதான் வச்சுருக்கு. என்ன கேட்குறீங்க? அவரே சரியில்லையே. தீவிரவாதிகளை வளர்க்குறதே அவனுங்க தானே. பாகிஸ்தான் வளர்க்குது, சைனா தூண்டுது. இதுதான் நடக்குது. 2 நாடுகளையும் வந்து ஓரம் கட்டணும். சைனாவையும் பாகிஸ்தானையும் வளர விடவே கூடாது. இதை எல்லா நாடுகளும் செய்யணும்.
எல்லா நாடுகளையும் போட்டு தள்ளிக்கிட்டு தானே ஒசாமா பின் லாடன் வளர்த்தது யார்? பாகிஸ்தானும் சைனாவும் தானே. அதன் விளைவு எங்கே அமெரிக்காவில் கூட்டி வச்சுட்டோம். இறக்க போகிறது ஒரு உயிர் தானே இறக்க போகுது. வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேங்கிறது வள்ளலார் நம்ம தமிழன் தான் சொல்லியிருக்கார். இந்த மடத்து சீடர் அவர். அதனால் பாதுகாக்க முடியும். பாரத நாடு என்றைக்குமே சமாதானத்தை தான் இருந்தது. தூங்குகிற புளியை இடறிட்டாங்க, அப்படி கடித்து குதறிடும். அதான் பாகிஸ்தான் அனுபவிக்க போகுது. எல்லா நாடுகளும் ஓரம் கட்டிடுவாங்க. நதிநீரை வேற நிறுத்த வேண்டியதான். தண்ணி நிறுத்தினா இப்போ கர்நாடகா தான் நமக்கு தண்ணி தானே நிறுத்துறான். ஒரு மனிதனுக்கு முத எது இல்லாமனாலும் இருந்துக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. சரியான நடவடிக்கை தான். ஐயா நம்ம ஆளுகளே கொல்றான், கழுத்தை நெரிச்சு கொள்றான். அப்புறம் இதில் என்ன மனிதாபிமானம்? உன்னை கழுத்தை நெரிச்சு கொள்ளும்போது வீட்டுக்கு தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் மனிதாபிமானம் ஆகாது. 23 பேரை அவங்க என்ன பண்ணாங்க? சும்மா 25 பேர் சும்மா சாதாரணமாக போய் தானே பார்க்க போனாங்க. நதிநீரை நிப்பாட்டாதீங்க, மனிதாபிமானத்தோடு செயல்படுங்கன்னு யார் சொல்கிறா? சீமான். அதெல்லாம் செய்ய முடியாது. தண்ணியை கொடுக்கக்கூடாது. இந்த பேரெடுக்கு கர்நாடகத்தை என்ன திட்டிக்கிட்டு இருக்கோம்? தண்ணி ஒரு காற்று கூட கொடுக்கூடாது. எவ்வளவு துணிச்சலாக இருந்தால் சும்மா இருந்தால் கூட போய் கொள்ளும். நேரடியாக சண்டை போட பேடித்தனமாக அவ்வளோ பேரையும் கொண்டிருக்காங்க. இது நியாயமா? தண்ணி விலை மதிப்பு இல்லாதது. அதை கொண்டிருக்கானுங்க. தண்ணி ஏன் கொடுக்கணும்? கொடுக்கக்கூடாது. அது யார் சொன்னாலும் சரி, அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தருக்காக இத்தனை பேர் செத்துருக்காங்க. நம் சகோதரர்கள் இறக்கிறதுக்கு யார் காரணம்? அதுக்கு என்ன சொல்கிறார் தீமா? என்ன சொல்கிறார்? தமிழ்நாடு செயல்படுங்க, ஒரு தண்ணி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறார். மனிதாபிமானம் அவனுகிட்ட இருக்கா? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் முஸ்லீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் யாராக இருந்தாலும் இந்தியனை சுற்றி ஒழித்துறான். சவுதி அரேபியா எவ்வளோ தேவலாம் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.